அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் நவ கிரகங்கள் பெயர்ச்சிகளால் அப்படின்னா குரு அதிசார பயிற்சி ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் உச்சபலம். இது ஒரு அற்புதமான மாற்றம். கேதுவோடு இருந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் தேதி அதாவது ஜென்மத்துக்கு நீச்சபங்கம் அடைஞ்சு ராஜ யோகங்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்பட போகுதுங்க. புதன் 2ஆம் இடத்திற்கு, செவ்வாய் 2ஆம் இடம் அதாவது குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலம். அப்போது இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு சாதகமான பலன் உண்டாகப் போகுது இந்த நவ கிரகங்கள் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னி ராசி அப்படின்னா கன்னி பொறுமையானவர்கள், அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை என்னவோ அதில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தேவையில்லாத சில குழப்பங்கள் சிலர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் சிலர் உங்களுடைய பிரச்சனைகளை ஏதாவது உண்டு பண்ணுறதுக்குனே வருவாங்க. அதனாலேயே உங்களுடைய நிம்மதி, பொருளாதாரம், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சிலர் எல்லாமே வாழ்க்கையிலேயே வளர்ச்சி அடையாமலும் குடும்ப நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டாயிருக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது. நாம் யாரை நம்பணுமோ அதனால் ஏமாற்றத்தை சந்தித்தோம் இப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. இன்னொன்று பார்த்தோம்னா நம்ம உயிருக்குயிராக இருந்தவங்க அவங்க தேவைக்கு நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி உதாசீனப்படுத்திட்டு வெளியே போயிட்டாங்க. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா சொந்த பந்தம் பயங்கரமான ஒரு கூட்டமாக இருக்குது. ஏன்னா கன்னிராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் உறவு முறை கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஊரெல்லாம் உரம்புற தான். ஆனால் ஒரு சொம்பு தண்ணி கூட நமக்கு உபகாரம் கிடைக்காது. நாம் தான் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து உபகாரம் பண்ணுற சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய வளர்ச்சி கன்னிராசிக்காரருக்கு அபூர்வமான திடீர் வளர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் சமீப காலம் வந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு எல்லாம் நடக்கிற மாதிரியே இருந்தது, ஆனால் கிடைக்கிற மாதிரியே இருந்தது, ஆனால் கிடைக்கல, நடக்கலை. இதுதான் நிலைமை. மாணவர்களுக்கு கூட பார்த்துட்டோம்னா கல்வியிலே கூட கொஞ்சம் மந்தம் நிலை. எப்படின்னா நமக்கு பிடிச்ச கல்வி, எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண்கள் இதில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகி போச்சு. அதனால் கொஞ்சம் சிரமங்கள். இப்படி அதே மாதிரி படிப்பு முடித்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா திறமைக்கு தகுந்த வாய்ப்பு இல்லை. இருந்த நிலையிலிருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சரிஞ்சு கீழே வந்த மாதிரி இருக்குது. நம்பிக்கையினால் துரோகங்கள், இப்படி சூழ்நிலை. இது எல்லாமே ஒரு மாற்றம் வேணும் இல்லைங்களா? இப்படியே போய்ட்டு இருந்தால் எப்படி? நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, திறமை இருக்குது. என்னதான் இருந்தாலும் எல்லாம் அமைஞ்சாதானே நம்ம அதை பயன்படுத்த முடியும். நமக்கு தான் கை கட்டினா வாய் கட்டலிங்கிற மாதிரி கிடைக்கிற மாதிரியே இருக்குது. கிடைக்க மாட்டேங்குதுன்னா நாம் எப்படி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இருந்தாலும் மனசை தளர விடாமல் இப்படி போனால் சரியாகுமா, அப்படி போனால் சரியாமா, இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தால் ஓகே ஆயிருமா அப்படின்னு போயிட்டுருக்கிறீங்க. பெரிய அளவில் உங்களுடைய வளர்ச்சி இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகளும் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அதை கேட்ச் பண்ண முடியல. 99% ஓகே, ஜஸ்ட் ஒரு பாயிண்டில் பிரேக். இது இப்போ நேரம், அப்போது எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் என்னென்னா சமீப காலமாக 7ஆம் இடத்துல சனி கரெக்டாக உங்கள் ராசியை பார்க்குது. மனக்குழப்பம், ஒரு போர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த போர்ஸை சரியாக கொண்டு போக முடியல. அதுக்கு பார்த்தோம்னா இடையில ஏதோ ஒரு கேட்டு போட்ட மாதிரி, ஒரு பிரேக் போட்ட மாதிரி, ஸ்பீடு பிரேக் வந்த மாதிரி, சரிங்களா? அதுக்கு காரணம் பார்த்தோம்னா ஒன்று நம்மளுடைய திட்டத்துக்கு தகுந்த பொருளாதாரமோ இல்லை
அது ஓகே ஆகிற ஒரு ஒரு கையெழுத்தோ இல்லை அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாதனாலேயோ அந்த வேலை முடியல. இப்படி ஏதாவது ஒரு காரணம். அந்த 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்ததுனால மற்றவங்களால நம்ம வேலை கெட்டு போச்சுங்கிற ஒரு நிலை. சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா 10ல் குரு. 10ல் குரு இருந்தால் என்ன, அதாவது எல்லாமே வந்து பறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. பார்க்குறவங்களுக்கு முன்னால் பெரிய லெவல் இருக்கிறோம், ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா ஒன்றும் சரியில்லை, பிஸ்னஸில் பார்த்தா ஒன்றும் சரியில்லை. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த 19ஆம் தேதி குரு லாபஸ்தானத்தில் உச்சபலம் அடைகிறார். உச்சபலம் அடைந்து இது லாபம். நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்களா, ஏதோ ஒன்று நீங்கள் பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினச்ச முயற்சி கடந்த காலத்தில் எல்லாரும் அதாவது வேஸ்ட் மாதிரி தான், ஆனால் எதுவும் முளைக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போது ஒரு பெரிய மரமாகி கனியாகி அற்புதத்தை நீங்கள் சுவைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு அதிசார பயிற்சிங்கிற நிலைப்பாட்டில், அதாவது 11ஆம் இடம் உச்சமடைய போகிறார். அந்த உச்சம் அடையக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும், நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும், நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்க தடங்கல் பண்ணணும், அடுத்தவங்களால் நடக்காமல் இருந்த வேலையும் கண்டிப்பாக இனிமேல் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வேலை நடத்தியே தீர்வோம், நடத்தியே காட்டுவீங்க. இதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா கரெக்டாக 5ஆம் பார்வை எங்கே பார்க்குது, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குது. நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இதை செய்யணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு பிரயாணங்கள் போகணும், அங்கே போய் நான் அந்த வேலையை செய்யணும், அப்படிலாம் நீங்கள் ஒரு கணக்கு இருக்கும் பார்த்தீங்களா. அதுதான் நமக்கு வந்து எல்லாம் ஃபஸ்ட் ரவுண்டு ஓகே ஆச்சு, செகண்ட் ரவுண்டு ஓகே ஆச்சு, தேர்ட் ரவுண்டு போயிடுச்சுன்ட்டு நம்ம வந்து புலம்பிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா. அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து ஓகே சக்ஸஸ்ஃபுல் கண்டிப்பாக ஆயிரும். இதில் இன்னொரு விதத்தில் பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல கேது, அந்த கேதுவோட சுக்கிரன் உங்கள் 2ஆம் தனாதிபதி போய் உட்காந்துட்டார் சமீப காலமாக. அப்போ என்ன ஆயிருக்கும், எல்லாம் தெரியுது. யார் யார் என்னென்ன நமக்கு மோசம் பண்ணாங்க, யார் யார் நம்மளுக்கு எடுத்தாங்க, எந்த வாய்ப்பு எப்படி நமக்கு பறி போச்சு, எவ்வளோ பணம் எப்படி லாஸ் ஆச்சு, எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் புரிஞ்சு, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துட்டீங்க. சரிங்களா? ஆனால் அந்த சுக்கிரன் உங்களுடைய ஜென்மத்துக்கு வரப்போகிறாருங்க. எப்போது, இந்த 9ஆம் தேதி. அப்போது ஜென்மத்துக்கு வந்து நேச்சமடைகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். கேதோடு இருந்த வெளியிலிருந்து தப்பிச்சு, அதாவது பயிற்சி ஆகி, அதாவது புதனோடைய வீட்டுக்கு உங்கள் ராசி நாதனோடு வந்து உட்கார்ந்து, அந்த புதன் ஆரம்பத்திலேயே 2ஆம் இட ஸ்தானத்துக்கு போகும்போது பரிவர்த்தனை யோகம், அப்போது நீச்சபங்க ராஜயோகம். இந்த ராஜயோகம் உங்களுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்கும். அதாவது நகநட்டு வாங்குறதுலேருந்து ஆடம்பரம் செல்வாக்குறது, எது நம்மளுக்கு பறிபோச்சோ, எது நம்ம இழந்தோமோ அதை அடைஞ்சிருவீங்க. அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அன்பு வச்ச இடத்துல பிரிவினைகளாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்துருவீங்க. வாழ்க்கை அமைக்கணும்னாலும் வாழ்க்கை அமைக்க முடியும். தடப்பட்டு கல்யாணம் பண்ணும்போது எல்லாம் பிரேக் ஆகிட்டே இருக்குது, எல்லாம் ஓகே ஆச்சு, தடங்கள் ஆகிப்போச்சு. இல்லை சிலருக்கு பார்த்தோம்னா கல்யாணம் ஆகி இன்றைக்கி பிரிஞ்சு இருக்கிறோம், சட்ட சிக்கலை சந்திச்சுட்ருக்குறோம். என்ன போய் வாழ்க்கை சேர்ந்தும் வாழ முடியல, பிரிஞ்சும் போக முடியல, என்னவோ பார்க்குற பார்மாட்டிக்கு நல்லா வாழ்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. ஆனால் நம்ம உழைப்பு பார்த்தோம்னா இப்படி இருக்குதுங்கிற ஒரு தூக்கம் இல்லாமல் யோசிச்சுட்ருப்பீங்க. ஆனால் யோசிப்பீங்க, இது ரைட்டு தப்புன்னு தெரியுது, ஆனால் செயல்படுத்த முடியலையே, குழப்பம். புரியுங்களா? அந்த குழப்பங்கள் தீர்ந்துடும். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போது எல்லாமே எப்படி இருக்கும்னா, பார்த்தா பெருசாக வர்ற மாதிரியே இருக்கும், நடக்கிற மாதிரியே இருக்கும், சிக்கல்கள் உண்டாகிட்டு இருக்குது. அதுக்கு எல்லாமே வந்து இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த 19ஆம் தேதி வரைக்கும் அந்த குரு இந்த செவ்வாயை பார்க்குது. அப்போது வலுப்பெறும், அப்படின்னா குடும்ப சிக்கல்கள் தீரும், மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பான சூழ்நிலைகளை தான் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது. கேது 12ஆம் இடம், அதான் முதல்ல சொல்லிவிட்டுமே, அந்த சுக்கிரனோடு இருந்ததுனால குழப்பங்கள் இருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. மகான்கள் வாழ்ந்தார் இல்லைங்களா, சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போய் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து சிறப்பான முறையில் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. சில எண்ணங்கள் நிறைவேறும். சனிக்கிழமை நாளில் எது இருந்தாலும் சரிங்களா, சனிக்கிழமை நாளில் அசைவங்கள் சாப்பிட்றதோ, இல்லை வந்து நம்ம ஒரு கூட்டு தொழில்கள் செய்கிறதோ, இல்லை வந்து நம்ம வந்து வீட்டில் ஏதோ சின்ன சின்ன மனசுக்கு பட்டது எல்லாமே கொஞ்சம்
கண்டிஷனாக பேசும்போது சங்கடங்கள், இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நாள் திடீர் ராஜயோகம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உழைப்பு என்ன, உழைப்புக்கு தந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த குரு பார்க்கறதுனால தப்பில்லை, மோட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு கருத்து, அதாவது அபகரத்து எதுவுமே கிடையாதுங்க. இப்படி இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அதனால் இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேங்க. இந்த கோச்சாரங்கிறது ராசிய மையமாக வச்சு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் நம்மளுடைய லக்னம் என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு என்ன தசா புத்தி இப்போ நடந்துகிட்ருக்குது, அந்த தசா புத்தி யோகமாக பாதகமாக, சரிங்களா? ஜாதகத்தில் பார்த்தோம்னா சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் ஏற்படுறது உண்டு. சிலருக்கு பார்த்தோம்னா திடீர்னு எல்லாமே பிரச்சனைகளாக போயிட்டு இருக்கிறது உண்டுங்க. அதுக்கு என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்குது, இந்த டயத்தில் எப்படி நடந்துக்கணுங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு தான் அதை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்போ உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கலாம் இல்லையா? உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இந்தந்த பலன்கள் எப்படி நடந்துகிட்ருக்குது, இது எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சிகள் இருக்குது இல்லைங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் முனையும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு அற்புதமான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்க வரைக்கும் நன்றி, வணக்கம்.